கர்நாடகா கேஎஸ்ஆர் அணையிலிருந்து 1,70,000 கனஅடியும், கபினி அணையிலிருந்து 50,000 கனஅடியும், 2,20,000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய ஒகேனக்கல்லில் இப்பொழுது 1,70,000 கனஅடி தண்ணீரானது இங்கே சென்று கொண்டிருக்கிறது. கொல்லேகாலில் இப்பொழுது 2,06,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது இரவு சரியாக ஒரு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அந்த தண்ணீர் இங்கே அந்த அளவிற்கு நம்ம ஒகேனக்கல்லில் எட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த 2 லட்சம் கனஅடி தண்ணீர் என்பது கூடுதலாக 4,000 கனஅடி சேர்ந்து வந்தாலும் கூட 2,10,000 கனஅடி தண்ணீரானது இங்கே ஒகேனக்கல் பகுதியிலே இன்றைக்கு இரவு 12 மணி அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கரையோர இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தி அவர்களை பாதுகாப்பான இடத்தில் இருக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இதே நாளில் 2 லட்சம் கனஅடி தண்ணீரானது நம்முடைய ஒகேனக்கல்லில் சென்றது. அப்பொழுது நம்முடைய ஒகேனக்கல் பகுதியில் எந்த குடியிருப்புக்காரர்களுக்கும் பாதிப்பு ஏதும் இல்லை. ஒரு சில ஆக்கிரமிப்புக்காரர்கள் 9 வீட்டுக்காரர்களுக்கு மட்டும் அந்த நேரத்திலே அவர்கள் ஆக்கிரமிப்பு இடத்திலிருந்து அகற்றப்பட்டு கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இன்றைக்கும் அவர்களில் 6 வீட்டுக்காரர்கள் காலி செய்து அவருக்கு மாற்றிடம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட காரணத்தினால் அங்கே சென்று விட்டார்கள். ஆகவே இரவு 12 மணிக்கு 2,10,000 கனஅடி தண்ணீரானது வந்தாலும் கூட நம்முடைய பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு பாதிப்பு ஏதும் இல்லை. இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் செல்கின்ற பொழுது அதற்கு மேல் கூடுதலாக வருகின்ற பொழுதும் பாதிப்பு இல்லாத அளவிற்கு நம்முடைய பகுதி அமைப்பானது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நம்முடைய மேட்டூர் அணைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இருந்தாலும் இந்த தண்ணீர் வருகிறது 2 லட்சம் கனஅடி என்பதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடத்தில் இருங்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இவங்களுக்கு உள்ள வருங்கிறத எடுத்து இதை காலி பண்ணி போங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் சார். அவங்க வந்து தொழிலுக்காக அப்பப்போ இந்த ஆடை அடைக்கிறதுக்காக இங்கே தண்ணி வந்ததுன்னா வேற இடத்துல இருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் நம்பாவது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பார்த்துப்பா அவசரப்படாத அந்த அதே இதுக்கு இது தண்ணி இறங்கி தண்ணி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோடு கட்டாங்க ரோடு கட்டாங்க ரோடு பாதிக்கும்.